ஹே கதைக்க நீங்க வந்துட்டீங்களா? கதை சொல்ல நானும் வந்துட்டேன். நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க சைனீஸ் ஷார்ட் ட்ராமாவோட ஃபைனல் எபிசோட் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எப்பயும் சொல்றதுதான் இப்பயும் சொல்றேன், எஸ்எஸ் வாய்ஸ் ஓவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பார்த்ததுக்கு அப்புறம் லைக் பண்ணுங்க, மறக்காம போறதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த எபிசோட் எதில் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவங்க தம்பிக்காக கேக் ஆர்டர் பண்ணாங்க இல்லையா, அந்த பொம்பளையை பார்க்கறதுக்காக போறா. நீங்க தான் வந்து ஜங்கா ஷெனியோட வீட்டில் வேலை செஞ்சீங்களா அப்படின்னு கேட்கும்போது அந்த பொம்பளை பாட்டுட்டு அதெல்லாம் இல்லை, எனக்கு எதுவும் தெரியாதுன்னு ஓடுது. ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்து ரெண்டு சைடும் லாக் பண்ணிடுறாங்க. நான் தான் வந்து உங்களை அவங்களோட ஃபேமிலி ஃபோட்டோலெல்லாம் பார்த்துருக்கேனே, ஷினி நீங்கள் தான் வளர்த்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது எனக்கு என்ன சொல்கிறீங்கன்னே தெரியல, நான் அவள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்பளை அங்கேருந்து போயிடுறாங்க. அப்போ ஹீரோ என்ன சொல்கிறான்னா, போகட்டும் விடு, நம்ம வந்துட்டு அவங்கள எப்படி வந்து நம்ம வழிக்கு வர வைக்கணுமோ அப்படி தான் வர வைக்கணும். ஏன் அப்படின்னா இப்போதைக்கு அந்த பொம்பளை நமக்கு எந்த எவிடன்ஸும் கொடுக்காது, ஸோ எவிடன்ஸை நம்மளே தான் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறான். மறுநாள்ல இருந்து ஹீரோவும் ஹீரோயினும் அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கா, பொண்ணு கூட தான் அம்மா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு ஒரு பையனும் இருக்கான். அவன் வந்து இந்த சின்ன சின்ன கேஸ் எல்லாம் திருட்டு கேஸ் அது இதுன்னு பண்ணிட்டு தலைமறைவா இருக்கான். பொண்ணு ஒரு ஆளா வந்துட்டு சம்பாரிச்சுதான் இவங்களை பார்த்துக்கிட்டு வரா. அப்பவும் இவங்க காசு கேட்டு அவளை தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவ என்ன சொல்றானா, எனக்கு 30 வயசுக்கு மேல ஆச்சு, இதுவரையில நான் கல்யாணத்தை பத்தி யோசிக்காம உன்னையே தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்பப்ப நீ இவ்வளவு செலவுக்கு காசு கேட்டீங்கன்னா நான் என்னதான் பண்றது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றா. அப்பவும் இவங்க விடாம அவகிட்ட இருந்து காசு வாங்குறாங்க. இது எல்லாத்தையும் ஹீரோவும் ஹீரோயினும் ஒளிஞ்சு நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எதுக்காக இந்த பொம்பளைக்கு இவ்வளோ காசு அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் யோசிக்கிறாங்க. உடனே பொண்ணு வேலைக்கு போன உடனே இந்த பொம்பளை எங்கேயோ தனியா கிளம்பி போறா. எங்கடா இந்த பொம்பளை போறா அப்படின்னு பார்த்தா பையனை பார்க்கறதுக்காக போறா. பொண்ணு கிட்ட இருந்து காசை புடுங்கிட்டு வந்து கொடுத்து பையனை வந்து சந்தோஷப்படுத்துறாங்க இவங்க. ஏன் அப்படின்னா அவன் இன்னமும் சூதாடிக்கிட்டு இந்த காசெல்லாம் தண்ட செலவு பண்ணிக்கிட்டு இருக்கான். அதுக்கு இந்த அம்மா அவளோட கஷ்டப்படுற காசு எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து இவனுக்கு கொடுக்குறாங்க. ஹீரோவும் ஹீரோயினும் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தா, இந்த பொம்பளை வந்து காசு கொடுக்கறது எல்லாத்தையும் போட்டோ எடுத்து வச்சுக்கிறாங்க. இவங்களுக்கு என்ன டவுட் அப்படின்னா, ஆக்சுவலா வந்துட்டு நம்ம ஹீரோயினோட தம்பி வந்துட்டு அந்த சொத்துக்கே வந்து ஒரு வாரிசா தானே இருக்கணும். அப்போ வந்து அந்த பையனையே இவங்க கொலை பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்க. அப்படின்ற பட்சத்துல இந்த பொம்பளைக்கு நிறைய காசு கொடுத்து தானே செட்டில் பண்ணி இருந்திருக்கணும். எப்படி இந்த பொம்பளை கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு டவுட். உடனே என்ன பண்றாங்கன்னா, பொண்ணு வேலை செய்யற கடைக்கு போயிட்டு இவங்க ரெண்டு பேருமே சும்மா ரொம்ப நேரம் அங்க உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அங்க இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி என்ன பண்றாங்கன்னா, அம்மா வந்துட்டு பிள்ளைக்கு காசு எடுத்துட்டு போய் கொடுக்குறாங்க இல்லையா, அந்த போட்டோஸ் எல்லாத்தையும் இங்கேயே வச்சிடுறாங்க. அந்த பொண்ணுமே பாத்துடுறா. நேரா வீட்டுக்கு போயிட்டு அவங்க அம்மா கிட்ட சண்டை போட்டுட்டு, இந்த வீட்டை விட்டே நான் போறேன், நான் வந்து கஷ்டப்பட்டு சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கேன், ஆனா ஏன் பணத்தெல்லாம் புடுங்கி எடுத்துட்டு போயிட்டு அந்த நாதாரிக்கு நீ செலவு பண்ணிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி பயங்கரமா பொண்ணு கோவப்படுறா. அப்பவும் இந்த பொம்பளை என்ன பண்ணுதுன்னா, இதெல்லாம் என் காசுல வாங்குது, இதெல்லாம் நீ எடுத்துட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா. அந்த பொண்ணு ரொம்ப ஃபீல் பண்ணி அங்க இருந்து போயிடுறா. இப்ப ஹீரோ என்ன சொல்றான் அப்படின்னா, நம்ம வந்துட்டு ஷினியோட அம்மாவை இவங்களுக்கு ஞாபகப்படுத்தணும், அப்பதான் வந்து இவங்க அவங்கள கான்டாக்ட் பண்ணுவாங்க அப்படின்னும் போது எப்படி பண்றது அப்படின்னு ஹீரோயின் கேக்குறா. மறுநாள் ஹீரோவும் ஹீரோயினும் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஷினியோட அம்மாவோட போட்டோவை போட்டு சும்மா ஒரு கலர் பிரிண்ட் அவுட்டை எடுத்துட்டு வந்து இவங்க பெரிய பிசினஸ் உமன் ஆயிட்டாங்க சைனாலேயே அப்படின்ற மாதிரி போட்டு ஒட்டி வச்சிருக்காங்க. அதை பார்த்த உடனேயே வந்துட்டு இவங்களுக்கு அப்புறம் தான் ஞாபகம் வருது, இவகிட்ட காசு கேட்டா என்ன அப்படின்னு. அதோட ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை கொண்டு போய் அவ தங்கியிருக்க இடத்துல டிராப் பண்றான். அங்க போய் பார்த்தா லிஃப்ட் அவுட் ஆஃப் சர்வீஸ்னு போட்டிருக்கு. அதனால இவ படிக்கட்டு வழியா போலாம் அப்படின்னு பார்க்கும் போது இவளை யாரோ ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கு. கொஞ்ச நேரத்திலேயே வந்து ஹீரோயினை யாரோ கிட்னாப் பண்ணிடுறாங்க. அந்த டைமுக்கு ஹீரோ வந்துட்டு கார்ல பாக்குறான், ஹீரோயின் அவளோட பர்ஸை விட்டுட்டு போயிடுறா. அதனால அதை திருப்பி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே இங்க வரான். லிஃப்ட் அவுட் ஆஃப் சர்வீஸ்னு பார்த்துட்டு இவனும் படிக்கட்டுல ஏறும் போதுதான் ஒரு விஷயத்த நோட் பண்றான். ஹீரோயினோட கம்பல் எல்லாம் உடஞ்சு விழுந்திருக்கு. அது உடஞ்சு விழுறதுக்கான பாசிபிலிட்டியே இல்லை இல்லையா, அதனால அவன் ரொம்ப பயந்துடுறான். ஹீரோ வந்து சேரிட்டி ஒர்க் பண்ணிக்கிட்டு ரெஸ்கியூ டீம் தானே வச்சுட்டு இருக்கான். அவன் என்ன பண்றான்னா, அவனோட டீம்ல இருக்க எல்லாரையுமே கூப்பிட்டுட்டு இந்த ஏரியால இருக்க சிசிடிவி கேமரா அது இதுன்னு எல்லாத்தையும் உடனே செக் பண்ணணும், நம்ம போலீஸ்க்கு போனா கூட டைம் வேஸ்ட் ஆயிடும், நம்ம அதுக்குள்ள அவளை தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னும் போது அவங்க எல்லாருமே ஹெல்ப் பண்றேன்னு ஒத்துக்கிறாங்க. சரி ஓகே, அண்ணாவுக்காவது கால் பண்ணி ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு அண்ணாவுக்கு கால் பண்ணி ஹெல்ப் கேட்டா, இது பார் அந்த பொண்ணு வந்துட்டு தகாத முறையில பிறந்த பொண்ணு, அவளுக்காகலாம் நீ இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காத, தயவு செஞ்சு வந்துட்டு அவளை பிரேக்கப் பண்ணிட்டு உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்றாரா. நம்ம ஹீரோக்கு செம்ம கடுப்பாயிடுது. அப்பனா இவ்வளவு நாளைக்கு நீங்க என்னையுமே அந்த மாதிரி தான் நினைச்சு ட்ரீட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இல்லைன்னா நான் தான் உங்களை வந்துட்டு உண்மையாவே நீங்க என்ன லவ் பண்ணி தான் தம்பியா ஏத்துக்கிட்டீங்கன்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லி போனை கட் பண்ணிடுறான்.
இங்க பார்த்தா ஹீரோயின் வந்து ஒரு போட்ல தான் கண் விழிக்கிறா. அது மட்டும் இல்லாம ஆல்ரெடி அங்க 2 பொண்ணுங்க இருக்காங்க. நான் எங்க இருக்கேன் அப்படின்னு கேட்கும் போது, உனக்கு தெரியாதா நம்ம எல்லாரையும் வித்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க அந்த பொண்ணு. போலீஸ் வந்து காப்பாத்தணும்னா நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது, நம்ம ஏதாவது பண்ணி தப்பிச்சே ஆகணும் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. உடனே ஹீரோயின் என்ன பண்றானா, நான் செத்து போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு யாருன்னா உள்ள கூப்பிடுங்க அப்படின்னு சொல்றா. ஹீரோயின் உண்மையாவே செத்துட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் பாக்கிறதுக்கு வரான். 3 பேரும் சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா அவனை அடி அடின்னு அடிச்சு போட்டுறாங்க. அந்த சவுண்ட் கேட்டுட்டு இன்னொருத்தன் கத்தியெல்லாம் எடுத்துட்டு வரான் ரெடியா. அவன் உள்ள நுழையும் போதே அவன் மண்டையில சாக்கு பைய போட்டு சும்மா அடி பின்னி எடுத்துறாளுங்க. 3 பேர் சேர்ந்து மிதின்னு மிதிச்சிடறாளுங்க. அவன் பாவம் மயங்கியே போயிடுறான். என்னடா ஆச்சு, யாரா இவன் அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்ச திறந்து பார்த்தாதான் தெரியுது அது நம்ம ஹீரோயினை காப்பாத்துறதுக்கு வந்திருக்கான். அடி பின்னி எடுத்ததுக்கு அப்புறமா கூட்டிட்டு வந்து மருந்தெல்லாம் போட்டு விட்டுட்டு இருக்கால. அவன் செம்ம கோவத்துல இருக்கான். அடி பாவி, யார் என்ன ஏதுன்னு கூட பார்க்காம என்ன இந்த அடி அடிச்சிட்டீங்களேடி அப்படின்னு கேக்குறான். நீ வாயை திறந்து பேச வேண்டியது தானே அப்படின்னும் போது, ஆமா எங்க வாயை திறந்து பேச விட்டீங்க, உள்ள வந்த உடனே தான் என்ன குமுறு கஞ்சி காசிட்டீங்களே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்பதான் ஹீரோயின் என்ன சொல்றா அப்படின்னா, நான் வந்து உன்னை பார்க்கவே முடியாதுன்னு நினைச்சிட்டேன். நான் வந்து ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன். என்னை வந்து உனக்கு ரொம்ப பிடிக்கும், அதே மாதிரி எனக்கும் உன்னை ரொம்ப பிடிக்கும்னு சொல்லாமே விட்டுட்டேன். நான் உன் கூட வாழணும்னு ஆசைப்படுறேன்னு உன்கிட்ட சொல்லவே இல்லை. இது எல்லாமே வந்து என் மைண்டுக்குள்ள வந்து போச்சு. நான் உன்னை மிஸ் பண்ணிட்டேன், ரொம்ப ஃபீல் பண்ணேன் அப்படின்னு சொல்றா. அதை கேட்ட உடனே ஹீரோக்கு பயங்கர சந்தோஷமாயிடுது. உடனே வந்து ஹீரோயினை கிஸ் பண்றான். அதுக்கப்புறம் ஹீரோவும் ஹீரோயினும் வந்துட்டு ஹீரோயினோட வீட்டுக்கு வந்து பாக்குறாங்க. அங்க வந்து பார்த்தா இவளோட திங்ஸ் எல்லாமே உடஞ்சு கிடக்குது. இவளோட சிஸ்டம், லேப்டாப் எல்லாமே வந்து காணாம போயிருக்கு. ஹீரோயினுக்கு ஸ்பை ஒருத்தி இருக்கா இல்லையா, அவ போன் பண்றா. போன் பண்ண உடனே அவ என்ன சொல்றா அப்படின்னா, நம்ம ஷெனியோட அம்மா உங்க அம்மாக்கு கால் பண்ணி உங்களோட திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வர சொன்னாங்க, உங்களோட எவிடன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வர சொன்னாங்க அப்படின்னு. உடனே தான் ஹீரோயினுக்கு செம ஷாக்கு. இவங்க அம்மா தான் எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் கொடுத்துருக்கா. செம்ம கோவமா ஷெனியோட அம்மாவை பார்க்கறதுக்கு ஹீரோயின் போறா. அப்ப அவ என்ன சொல்றா அப்படின்னா, உன்கிட்ட பிளாக்மெயில் அனுபவிக்கிறதுக்கு 1 லட்சம் ரூபாய் தான் கொடுத்த உங்க அம்மாக்கு, அசால்ட்டா உன் திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டாங்க, சான்ஸே இல்ல, உங்க அம்மாக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க. இங்க பார்த்தா அம்மாக்காரி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னா, புதுசா ட்ரெஸ் வாங்கிட்டு வந்துட்டு அதை வச்சு பார்த்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கா. ஹீரோயின் செம்ம கடுப்புல இங்க வரா. நீ எல்லாம் ஒரு பொம்பளையே கிடையாது, உனக்கெல்லாம் வந்து வெக்கமாவே இல்லையா, உன் பிள்ளைய கொண்டுட்டாங்க அவங்க, அது உனக்கு ஏதாவது தெரியுதா, காசுக்காக நீ என்ன வேணாலும் பண்ணுவியா, உனக்கெல்லாம் அம்மாவா இருக்கிறதுக்கான தகுதியே இல்லை அப்படின்னு சொல்லி கத்துறா. என்ன அந்த லேப்டாப் ஒரு 10,000 ரூபாய் இருக்குமா, நான் வேணா 10,000 ரூபாய் உனக்கு கொடுத்துட்றேன், புதுசா போய் வாங்கிக்கோ. இதுக்காக யாருன்னா வந்துட்டு ஃபீல் பண்ணுவாங்களா, செத்து போனவங்களை பத்தியே பேசிக்கிட்டு இருந்து என்ன ஆக போகுது, மரியாதை இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிடுறா அம்மாக்காரி. நம்ம ஹீரோயினுக்கு செம கடுப்பு வருது. உடனே போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிட்டு, சீக்கிரமா என்னோட வீட்டை வந்து செக் பண்ணுங்க, ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எல்லாம் இருக்கும், அங்க ஒரு திருடன் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிடுறா. ஹீரோவோட அண்ணா வந்துட்டு ஹீரோவை கூப்பிட்டு பேசுறாரு. இதை பாரு, நான் ஆல்ரெடி உனக்கு சொல்லிட்டேன், அந்த பொண்ணு கூட இனிமே நீ சுத்தக்கூடாது, கண்டிப்பா நம்ம குடும்பத்தோட மானமே போயிடும், நீ அவளை கல்யாணம் பண்ணினா நீ தயவு செஞ்சு பிரேக்கப் பண்ணு அப்படின்னு சொல்றாரு. ஹீரோ என்னால முடியாதுன்னு அவளுக்கு வாக்கு கொடுத்துட்டேன், அது மட்டும் இல்லாம நாங்க ஒருத்தர் லவ் பண்றோம் அப்படின்னு சொல்றான். சான் நின்னு மேலேயே எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருக்கான். அப்போ உடனே ஷினி வரா. என்னாச்சு, உங்க அங்கிளுக்கு அவ்வளவுதானா, எல்லாம் முடிஞ்சு போச்சா, இந்த குடும்பத்தை விட்டு உங்க அப்பா அனுப்பிடுவாருன்னு நினைக்கிறேன்ல, பரவாயில்ல நீ உன் வேலையை மட்டும் பாரு, இதுல நீ தலையிடாத அப்படின்னு சொல்றா. உடனே இவன், நான் கீழேயே போக வேணாம்னு தான் நினைச்சேன், இப்ப நீ சொல்லிட்டல போகாதன்னு, கண்டிப்பா நான் போவேன் அப்படின்னு போறான். அப்ப சானோட அப்பா என்ன சொல்லிடுறாரு அப்படின்னு பார்த்தா, இனிமே உனக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, அந்த பொண்ணு தான் வேணும் அப்படின்னா இனிமே உனக்கு இந்த குடும்பத்துல இடமே இல்லை அப்படின்னு சொல்லிடுறாரு. நம்ம ஹீரோவும் சரின்னு சொல்லிடுறான். அப்ப சான் போயிட்டு, அப்பா எதுக்காக இப்படி பண்றீங்க, இப்படி எல்லாம் பேசாதீங்க அப்படின்னும் போது, மரியாதையை நீ வாயை மூடிக்கிட்டு மேல போடா அப்படின்னு கத்தி விட்டுறாரு. அதே நேரத்துக்கு ஹீரோயினை பார்க்க வந்த அம்மா என்ன பண்றாங்கன்னா, ஹீரோயினை போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. எவ்வளவு உனக்கு தைரியம் இருந்திருந்தா என்னையே போலீஸ்ல நீ புடிச்சு கொடுத்திருப்ப, ஒரு அம்மானு கூட இல்லாம இப்படி வந்துட்டியே அப்படின்னு சொல்லிட்டு அடின்னு அடிக்கிறாங்களா. இவளுக்கு செம்ம ஆத்திரம் வருது. நீ எல்லாம் அம்மாவே கிடையாது, மரியாதை இங்க இருந்து போ அப்படின்னு கத்துறா. இருந்தாலுமே வந்துட்டு அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா, உன்னை பெத்ததுக்கு ஒரு கல்லை பெத்திருந்திருக்கலாண்டி, நீ எல்லாம் ஒரு பொண்ணாடி, தயவு செஞ்சு இங்க இருந்து செத்து தொலை எங்கனா போய் அப்படின்னு கத்துறாங்க. அழுதுகிட்டே ஹீரோவை பார்க்கலான்னு அங்க போனா அவன் பெட்டி படிக்கையோட நின்னுகிட்டு இருக்கான். என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும் போது, எனக்கு இனிமே யாருமே இல்ல, எனக்கு ஒரு வீடும் இல்லை அப்படின்னு சொல்றான். நானும் அதே மாதிரி தான் வந்திருக்கேன், சரி ஓகே, உனக்கும் வீடு இல்லை எனக்கும் வீடு இல்லை, நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழலாம் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. இந்த ஜாங் லேடி இருக்கா இல்லையா, அவ வந்து ஷெனியோட அம்மாவை வந்து பாக்குறதுக்கு வரா. இவ கிட்ட சொல்லிதான் அவங்க அந்த கேக்கை ஆர்டர் பண்ணிருக்காங்க. அது ஹீரோயினோட தம்பியை கொல்லணும்ன்ற காரணத்துக்காகவே தான் அதை பண்ணிருக்காங்க. எல்லா விஷயமும் தெரிஞ்சு இவ இப்ப பிளாக்மெயில் பண்ணி பணம் வாங்கிட்டு போறா.
ஹீரோயினோட அப்பா இருக்கார் இல்லையா, அவர் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிடுறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தா அந்த ஆள் குடிச்சு பிரெயின் டெட்டே ஆகிற ரேஞ்சுக்கு ஆயிட்டான். இனிமே அவரால் ஒண்ணுமே பண்ண முடியாது, படுத்த படுக்கையா தான் இருப்பாரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. என்ன ஆச்சு அவருக்கு, என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின் வந்து கேட்கிறாளா. நான் என்ன பண்ணேன், குடிக்க கூடாதுன்னு சொன்னாலும் ஒரு நாளை போல குடிச்சுக்கிட்டே கிடந்தான், வீட்டுக்கு கூட அவன் வரல, நான் என்ன பண்றது, நானுமே ஃபீல் பண்ணிக்கிட்டு தான் நின்றுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி நக்கலா சிரிக்கிறா. இப்பதான் சான் வந்து கேட்கறான், அவங்க அப்பா வந்து ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்காராமே, உனக்கு தெரியுமா, நீ போலியா அப்படின்னு கேட்கும்போது, நான் ஏன் போகணும், அம்மா எனக்கு சொன்னாங்க, நான் தான் பிரெக்னெண்டா இருக்கேன்ல, அதெல்லாம் ஒன்றும் அவசியம் இல்லை, என்ன அந்த ஆள் செத்தா போயிட்டான், அவன் சாகலாம் இல்ல அப்படின்னு சொல்றா. ஷெனி வந்துட்டு நம்ம சானோட அப்பாவை பாக்குறதுக்காக போறா. அப்ப வந்து அவரோட செக்ரட்டரியும் அவரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோவோட சேரிட்டி ஒர்க் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்த காசு, அதாவது என்ஜிஓலாம் அனுப்புவாங்க இல்லையா, அந்த காசு எல்லாத்தையும் அவரோட பிசினஸ்க்காக யூஸ் பண்ணிட்டாரு. இப்போ பிசினஸ்ல வந்து ப்ராஃபிட் கம்மியா இருக்கிறதுனால அந்த படத்தை எப்படி வைக்கிறதுனே தெரியல அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் இவ கேட்டுறா. அதே நேரத்துக்கு ஷெனியோட அம்மா கிட்ட இந்த ஜாங் இருக்கா இல்லையா, அந்த பொம்பளை சும்மா வந்து காசு கேட்டுக்கிட்டே இருக்காளா, அதனால இவங்க செம்ம கடுப்பாயிடுறாங்க. லாஸ்டா நான் உனக்கு ஒரே ஒரு வேலை தரேன், அந்த வேலையை மட்டும் முடிச்சுட்ட அப்படின்னா உனக்கு பல்கா நான் செட்டில் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லும் போது அந்த பொம்பளையும் சரின்னு சொல்றா. நைட்டு சான் வந்து தூங்குறதுக்கு வரும்போது ஷினி என்ன சொல்றா அப்படின்னா, நான் வந்துட்டு என்னோட கல்யாணத்தை என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது இவனுக்கு அதில் இஷ்டமே இல்லை. எனக்கு அதெல்லாம் இஷ்டம் இல்லை, என்னால் அதுக்கு ஒத்துக்க முடியாது அப்படின்னு சொல்கிறான். அதெல்லாம் முடியவே முடியாது, இது என்னோட முடிவு தான், நீ கேட்டு தான் ஆகணும், இந்த கல்யாணத்தை நீ நடத்தணும் அப்படின்னு சொல்லி அடம் பிடிக்கிறா. இவன் முடியாதுன்னு சொல்லிட்டு தூங்கிடுறான். அப்போ இவன் என்ன சொல்றா அப்படின்னா, உங்க அப்பா வந்து இந்த திருட்டு வேலைலாம் பண்ணியிருக்காராம், அது எல்லாமே எனக்கு தெரியும், நாளைக்கே நான் சோஷியல் மீடியாவில் இதெல்லாம் போட்டுடுவேன் அப்படின்னு சொல்றா. இவனுக்கு இவ சொல்றது உண்மை அப்படின்ற விஷயமே தெரியாது. இவன் என்ன பண்றானா, என்ன பண்ணுவோம் பண்ணிக்கோ போடி அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறான். மறுநாள் காலையில பார்த்தா ஜானோட அப்பா வந்து நெஞ்சு புடிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்காரு. என்னன்னா அவ உண்மையாவே சொன்ன மாதிரி சோசியல் மீடியால எல்லாத்தையும் போட்டுட்டா. அதுக்கப்புறம் தான் ஹீரோ வரான் அவங்க அண்ணனை பாக்குறதுக்காக. பார்த்து அவர் ட்ரிப் எல்லாம் ஏத்திக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அப்ப ஹீரோ என்ன சொல்றான் அப்படின்னா, நீங்க கவலையே படாதீங்க, இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே நான் சரி பண்றேன், அது மட்டும் இல்லாம இந்த விஷயத்துக்கு நான் பொறுப்பேத்துக்கிறேன் உங்களுக்கு பதில் அப்படின்னு சொல்றான். அப்ப இந்த ஆளு வெக்கமே இல்லாம ஓகே அப்படின்னு ஒத்துக்கிறாரு. ஆனா சான் தான் வந்து அந்த விஷயத்துக்கு ரொம்ப ஃபீல் பண்றான். பரவாயில்ல விடுறா அப்படின்ற மாதிரி ஹீரோ சிரிக்கிறான். அதே நேரத்துக்கு ஷினி என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, இதுக்கு மேல இந்த வீட்டுல நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பெட்டி படிக்கையெல்லாம் எடுத்துக்கிட்டு அவ கஷ்டப்பட்டு மாடி படிக்கட்டுல இருந்து இறங்கிக்கிட்டு இருக்கா. ஆனா அதை ஒழுங்கா எடுக்க தெரியாம அப்படியே காலை வாரி அங்க விழறா. இதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கும் அப்படின்றதுதான் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா. அவதான் பிரெக்னண்டா இருந்தாலே. நம்ம ஹீரோயின் வந்து வாழ்க்கையை வெறுத்து போன மாதிரி இருக்கா. ஏன் அப்படின்னு பார்த்தா, இருந்த எல்லா ப்ரூஃபையும் வந்து திருடிட்டாங்க. இதுக்கப்புறம் வந்துட்டு அவளோட தம்பியோட சாவுக்கு அவளுக்கு நியாயம் வாங்கி தர முடியுமா முடியாதா அப்படின்றதே வந்து கேள்விக்குறியாயிடுது. அப்ப இவளுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. வேற யாரும் இல்ல, அந்த ஜாங்குன்ற லேடி இருக்கா இல்லையா, அவ தான் ஃபோன் பண்றா. நான் வந்துட்டு உனக்கு வந்து ப்ரூஃப் எல்லாம் தரேன், அதை வச்சு நீ எனக்கு காசு கொடு அப்படின்னு கேக்குறா. சரி ஓகே, எங்க வரணும் அப்படின்னு கேக்குறா ஹீரோயினும். அவளும் ஒரு அட்ரஸ் சொல்றா. ஃபோன் பண்ணா ஹீரோ வந்து பிஸியா இருக்கான், ஃபோன் அட்டென்ட் பண்ணல. அதனால உடனே நான் இந்த இடத்துக்கு போறேன், இந்த மாதிரி ஜாங் கூப்பிட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவ வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிட்டு கிளம்புறா. அந்த பில்டிங்கே பார்த்தா ஏதோ பாழடைஞ்ச பில்டிங் மாதிரி இருக்கு. இவ போய் அங்க நின்னுக்கிட்டு இருக்கா. அந்த பொம்பளை வந்துட்டு ஒரு பெரிய கல்லை எடுத்துட்டு வந்து ஹீரோயின் மண்டையிலேயே ஓங்கி அடிச்சிடுறா. இது எல்லாமே ஷெனியோட அம்மாவோட வேலை தான். இந்த ஜாங் என்ன சொல்றா அப்படின்னா, நீங்க சொன்ன எல்லாமே நான் செஞ்சுட்டேன், எனக்கு கொடுக்க வேண்டிய செட்டில்மெண்ட்டை கொடுத்துட்டீங்கன்னா நான் போயிடுவேன் அப்படின்னு சொல்றா. இந்த பொம்பளைக்கு பணத்தையும் கொடுத்துட்டு அதே கல்லை எடுத்து இந்த பொம்பளையோட மண்டையிலேயே ஓங்கி ஒண்ணு வைக்கிறா. வச்சது மட்டும் இல்லாம இவங்க ரெண்டு பேருமே இங்க விழுந்து கிடக்குறாங்க இல்லையா, சோ கன்ஃபார்மா சேர்த்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற காசை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறா. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வரான். வந்து பார்த்தா ஹீரோயினோட கையில அந்த கல் இருக்கு. நம்ம ஹீரோயின் தான் அந்த பொம்பளைய கல்லால அடிச்ச மாதிரி தான் வந்து பார்த்த உடனே தெரியும். ஆனா அந்த ஜாங் பொம்பளை வந்து அங்கேயே செத்து போயிடுறா. ஹீரோயினுக்கு மட்டும் உயிர் இருக்கு. அப்ப வந்து ஹீரோயின் என்ன சொல்றா அப்படின்னா, நீ கவலைப்படாத, நான் இது எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றா. அப்புறம் தான் ஹீரோக்கு வந்துட்டு உயிரே வருது. அப்பாடா, இல்லைன்னா உன்னதான் வந்து போலீஸ் பிடிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்றான். ஷினிக்கு அபார்ஷன் ஆனதுனால அங்க ஊரிய பரட்டி போடுற மாதிரி பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்கான். அப்பதான் சான் உள்ள வரான். உள்ள வரும்போதே அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, நீ இங்க இருக்கிற எல்லாத்தையும் உடைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிக்கணும். ஏன் அப்படின்னா, உனக்கு பில் பே பண்றதுக்கு ₹1 கூட காசு கிடையாது அப்படின்னும் போது, எனக்கு ஏன்டா காசு கிடையாது அப்படின்னு கேக்குறா. ஏன்னா நான் உன்னை டைவர்ஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லும் போது, நீ எப்படா என்ன டிவோர்ஸ் பண்ணுவ, உனக்கு வெக்கமா இல்ல, நம்ம குழந்தையே சேர்த்து
போச்சு அப்படின்னு சொல்றா. உனக்கு அந்த குழந்தை பிறக்கிறதுக்கு சும்மா இருக்கலாம், உன்ன மாதிரி தான் அந்த குழந்தையும் இருக்கும். அதனால நான் என் மனசை தேத்திக்கிட்டேன். உன் வயித்துல என் குழந்தை வளரவே கூடாது. நான் உன்னை லவ்வே பண்ணல ஃபர்ஸ்ட். அந்த குழந்தை நம்மளோட லவ்னால உருவாகல அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் தான் ஒரு முக்கியமான விஷயத்தையே சொல்றான். என்ன அப்படின்னு பார்த்தா இவங்க அம்மாவை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. எதனால அப்படின்னா, ஷினியோட அப்பா ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு இல்லையா, அவரு ஒரு தேர்ட் ஒன்று கனெக்ஷன் வச்சிருந்தாரு. அந்த பொம்பளை அப்ரூவர் ஆயிட்டா. அவ இவங்க தான் என்ன பிளாக்மெயில் பண்ணி இப்படி குடிக்க வைக்க சொன்னாங்க அவரை. அதனாலதான் இப்போதைக்கு அவரோட நிலைமை இப்படி ஆயிருக்கு அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஷினியோட அம்மாவை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க நிறைய ஃபோர்ஜரி எல்லாம் பண்ணியிருக்காங்கன்றத கண்டுபிடிச்சதுனால அவங்களோட சொத்து எல்லாத்தையுமே இப்போ ஹோல்ட் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ இவளுக்கு கையில காசே இல்லை. உனக்கு காசு எதுனா வேணும் அப்படின்னா நீ இந்த பேப்பர்ல சைன் பண்ண அப்படின்னா கண்டிப்பா நான் உனக்கு செட்டில்மெண்ட் கொடுப்பேன். நீ சைன் பண்ணல அப்படின்னா உனக்கு ₹1 கூட கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சான் சொல்றான். அவ்வளவுதான், இவ்வளவு நாள் அரை பைத்தியமா இருந்தது இப்ப முழு பைத்தியமாவே மாறிடுச்சு. உன்னா நான் சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு கத்திக்கிட்டே இருக்கு. ஓகே, உன்னை பில் பே பண்ணல அப்படின்னா போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவாங்க. நீயும் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் உங்க அம்மா கூட உட்காந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஹீரோ கூட அந்த ரெஸ்கியூ டீம்ல சேர்ந்துடுறா. இனிமே நீயும் நானும் ஒன்னாவே தான் இருக்க போறோம். இதுக்கப்புறம் எதுக்குமே பிரிய போறது கிடையாது. நிறைய காசு பணம் எதுவும் எனக்கு தேவையில்லை. உன் கூட ஒரு நிம்மதியான வாழ்க்கை இருந்தாவே போதும் அப்படின்னு சொல்றா. அப்ப ஹீரோயினுக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கால் வருது. உங்க அம்மாவை அரெஸ்ட் பண்ணிருக்கோம், அவங்க சூதாடிட்டு இருந்தாங்க அப்படின்னும் போது, எனக்கு அம்மாவே இல்லைங்க, நான் ஒரு அனாதை. அதனால சூதாடுறதெல்லாம் ரொம்ப தப்பான விஷயம். அந்த பொம்பளைய அப்படியே ஜெயிலே போடுங்க, வெளியிலேயே விடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சிடறா. இதை கேட்ட ஹீரோக்கு சிரிப்பை அடக்கவே முடியல. அவன் ரொம்ப சந்தோஷமாயிரான். இனிமே நீயும் நானும் மட்டும்தான் லைஃப்ல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே சந்தோஷமா இந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. ஸோ இதோடைய இந்த எபிசோடில் இந்த டிராமாவே முடிஞ்சிடுச்சு. இந்த டிராமா ஷார்ட் டிராமா தான், பட் ஆனால் கொஞ்சம் ஸ்வீட்டாக தான் இருந்தது. உங்களுக்கு இந்த டிராமா பிடிச்சிருந்ததான்னு சொல்லிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நாளைக்கும் மறக்காம கதை கேட்க வந்துருங்க. நானும் மறக்காம கதை சொல்ல வந்துடுறேன். பாய்.